மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சேகுவரா ஜெயசங்கர் அவர்கள் நம்மோட இருக்காங்க. பேசலாம். உண்மையா நம்புறது வந்து ஜானை தான் நம்புறாரு. யாரையும் நம்பவே இல்லை. அழைப்பு கொடுத்து அவர் வரல. அதனால தான் அந்த அம்மா முகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாம இருந்தாங்க. தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. மற்ற கட்சிகள் வந்து அந்த கரூர் சம்பவத்தை பேசுறதை விட தாவேக தான் பேசிட்டு. நீங்க வெறும் கையை மட்டும் காட்சி நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் சொன்னா நீங்க என்ன சிமெண்ட் கம்பெனியா வச்சிருக்கீங்க? நீங்க சினிமாவில் பக்கம் பக்கமா வசனம் பேசுற, இங்க வந்து 10 வரி பேசுறதுல நாக்கு தள்ளுது. தலையில கொட்டு வச்சு தப்பு இல்ல. அது நடிகைகள் வந்து விஜய் கண்ட்ரோல்ல இருக்காங்க. இது ஜனநாயகன் கிடையாது, பிணநாயகன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தொடர்ச்சியா வந்து இந்த கலவரங்களை தூண்டுற மாதிரி இல்ல வன்முறையை தூண்டுற மாதிரியான திருகள் வேலைகளை வந்து ஆதவர்ஜுனா வெளிப்படையா பண்றதை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கே ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணாரு. நேபாளில நடந்த மாதிரி இங்க ஒரு பெரிய இது அவர் என்னத்தை எதிர்பார்க்க, அதுவே சரியில்லைன்னு நாம சொல்லும் போது இது ரொம்ப தவறான விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் இன்னும் பதிலே சொல்லலைன்ற பேச்சுக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்போ பொது மேடைகள்ல இப்போ பொது இடத்துல ஒரு பொதுக்குழு நடக்குது, அது இவ்வளவு பேர் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல வந்து விஜய தொட்டு பாருங்க, இந்த மாதிரி இந்த காலேஜ்ல இருக்கிற இத்தனை இளைஞர்கள் வருவாங்கன்னு சொல்றது என்னத்தை திரும்ப திரும்ப முயற்சி பண்றாரு. இது என்ன நினைக்கிறாருன்னா, ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் ஜான் என்ன நினைக்கிறான்னு சொல்லணும். அரசியல் வியூக அமைப்பாளர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு வந்து இங்க நேரடி போட்டி வந்து டிஎம்கேவா டிவிகேவா இப்படி வந்து அந்த இரண்டு தரப்பு மட்டுமே வந்து ஒரு போட்டின்ற நிலைமையை நம்ம உருவாக்கிட்டோம்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாமே வந்து டிவிகே பக்கம் வந்து நினைக்கிறாரு. இது வந்து சராசரியா ஒரு அரசியல் வியூக அமைப்பாளர்கள் யோசிக்கிறது தான். ஜெனரலா மற்றபடி அது வந்து பாய்சன் எதுவுமே கிடையாது. பொதுவா என்ன நினைக்கிறேன்னா வந்து இப்ப ஏற்கனவே அதிமுக வந்து திமுக தாங்க இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு கல்ட்டை இறக்குறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னாருக்கு தான் போட்டின்னு வந்து ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டோம்னா ஆட்சிக்கு எதிரான ஓட்டெல்லாம் வந்துடும். ஏற்கனவே எதிர்கட்சிகள் வாங்கிட்டு இருக்கிற அதிமுக தான் வந்து பலம் எழுந்துட்டு இருக்கும் போது அதுல இருந்து சரியக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிடலான்றது தான் பிளான். இது வந்து அரசியல் வியூகம். இதுல என்ன செய்யறாங்கன்னா ஆதவர்ஜுனா என்னன்னு கேட்டா, இது வந்து ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டுக்குள்ள அவர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சடுகுடு ஓட்டுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து என்ன செட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, உதயநிதிக்கு எதிரான ஒரு அரசியல் வந்து பண்ணக்கூடியவர் எங்க தலைவர். திமுக வந்து இருக்கிற அந்த தலைவர்கள் இருக்கிறாங்களே, அது யாரு, அது தலைவராக இருக்கட்டும், அவங்க ஆதரவா இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருமே வந்து ஏன் வந்து இவரு ஒருமையில சாடுறாருன்னா, ஒரு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மோதலை உருவாக்குறாரு. ஏன் வந்து நீங்க நேபாள் மட்டும் சொல்லவே இல்லை, ஸ்ரீலங்கால ஏற்பட்ட புரட்சின்றார். ஸ்ரீலங்கால ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். முழுக்க ஒரு குடும்ப அரசியலுக்கு ஏற்பட்ட வந்து எதிராக வந்து மக்கள் இறங்கி களத்துல இறங்கி போறாங்க. அது விலைவாசி உயர்வுன்னு சொன்னால் கூட முழுக்க ஒரு குடும்பத்துக்கு எதிராக நடந்தது. அப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுன்றது வந்து ஆதவர்ஜுனாவுடைய வந்து அந்த பாய்சன் மூலம் அந்த வேலை செய்யுது. இதுல வந்து ஜானுடைய வியூகத்தையும் நீங்க வந்து ஆதவர்ஜுனாவுடைய வியூகத்தையும் நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். ஜானுக்கு வந்து அந்த எண்ணம் எனக்கு தெரியும். ஜானுக்கிட்ட பேசி பழகிறதுனால எனக்கு தெரியும். ரெண்டாவது நடவடிக்கை நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் இங்க வந்து பிரதானமா பணியாற்றக்கூடிய செயல்படக்கூடிய இந்த தாவேகா தொண்டர்களுக்கு வந்து அந்த மனோபாவத்தை மாற்றக்கூடிய நிலையில, அந்த அரசியல் மனோபாவத்தை தனிப்பட்ட வன்மமா மாற்றக்கூடிய வேலையை வந்து ஆதவ் வந்து கச்சிதமா செய்யறாரு. இல்ல இப்ப நீங்க இதுதான் அங்க ஒரு டிஃபரண்ட் ஒபினியன் வருது. ஜான் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப அவர் வந்து ஒரு அரசியல் தெரிஞ்சு அவருக்கு தெரியும் இது எங்கேயோ தனிப்பட்ட முறையில போகுது, இது அரசியல்களுக்கு ரொம்ப பெரிய டேஞ்சர்னு தெரியும் போது அப்ப உள்ளுக்குள்ள இது பேசிருப்பாங்க இல்லையா? இல்ல அதுதான் இப்போ ஒரு இடத்துல இல்ல இப்போ வந்து ஜான் வந்து எனக்கு வந்த தகவல், நேற்று இரவு வந்து எனக்கு தகவல் வந்தது என்னன்னா, நேற்று மதியமே எனக்கு வந்து தகவல் என்னன்னா, ஜான் வந்து ஆதவுடைய அத்தனை பேச்சுக்களுக்கும் அதுக்கு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸு எப்படி ட்ரோல் கண்டென்ட் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்குன்றதே பார்த்து இது இந்த பொதுக்குழுடைய வந்து என்ன வந்து விளைவுகள் என்ன அப்படின்றத வந்து பெருசா ஒரு நோட் போட்டு விஜயோட பார்வைக்கு வந்து அனுப்பிட்டு விஜய் கிட்ட நேரடியாகவும் பேசினதாகவும் சொல்றாங்க. ஆமா, என்னன்னா இது வந்து என்ன நடந்திருக்கு, இந்த பொதுக்குழு என்ன விளைவுகள் என்னவா நடந்திருக்குன்னா இது என்னவா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி ஆதவ் மீது வந்து புகாரே சொல்லியிருக்கிறார்.
யாரு? ஜான். ஜான் ஓகே. ஜான் வந்து என்னன்னா, இது இந்த பொதுக்குழுவோட விளைவுகள் என்னவா நடந்துட்டு இருக்குது. இது வந்து இப்படி போறது கேட்டா ஒரு பர்சனலா போகும்போது அடுத்தடுத்து வன்முறைகள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதோ வந்து ஒரு வசதியான இடத்துல நீங்க பேசிட்டு போறீங்க. இத வந்து நாளைக்கு வந்து ஒரு என்ன கேட்டா ஒரு தனிப்பட்ட விரோதமா போயிட்டு கேட்டா நாளைக்கு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி உதயநிதி எல்லாம் வந்து இதை கண்டுக்காம டிஸ்கார்ட் பண்ணிட்டு அப்படி போயிட்டு இருந்தார். இப்போ நேற்றைக்கு ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்சியோட நிகழ்வுல வந்து அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எங்க இவர் இன்னைக்கு இவங்க எல்லாம் கட்சியில இன்னைக்கு இருக்கலாம் ஆதவர்ஜனா, ஒரு மாசம் கழிச்சு வேற ஒரு கட்சிக்கு போயிடலாம். ஏன்னா ஏற்கனவே இருந்தவர் தானே, என்ன திமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து விசிகா வந்தார், அங்கிருந்தா இங்க வந்திருக்கிறாரு. அப்ப நீங்க அங்க இருக்கிற அந்த ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் வகைப்படுத்தாத வந்து ஒரு இளைஞர் கூட்டத்தை, ஒரு பெரும் கூட்டத்தை நீங்க வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக வந்து ஒரு வெஞ்சன்ஸ் காரணமா, வன்மத்தின் காரணமா நீங்க திமுகவுக்கு எதிராக பர்சனலா நீங்க மோத விட்டீங்கன்னா என்னன்னு கேட்டா அதோட விளைவுகள் வந்து இவங்க தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. இங்க வந்து கட்டுக்கடங்காத வந்து ஒரு என்ன சொன்னா ஒரு கட்டுப்படாத ஒரு இளைஞர் கூட்டம். அப்ப இது என்ன ஆகும்? மோதலா ஆட்சி அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. இது வந்து சரியானதா இல்ல அப்படின்றத ஜான் வந்து தெளிவா வந்து விளக்கி இருக்கிறாரு விஜய்க்கு. ஆனா பனையூர்ல வந்து வேற விஷயம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரி விஜய் அவர்கள் நேரடியாவே வந்து ஆதவ் மேல கோவப்பட்டாரு, இல்ல சங்கடப்பட்டாரு. அதுதான் இல்ல இந்த நிகழ்வுக்கு பிறகு இவரு ஜான் வந்து இந்த தகவல் வந்து விஜய் கிட்ட வந்து இந்த பொதுக்குழுக்கு பிறகு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், விளைவுகள், பேசக்கூடிய பேச்சுக்கள், இங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆனது எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு நோட் போட்டு வந்து அனுப்பின பிறகு விஜய்க்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன் இவர் இப்படி எல்லாம் பேசினாரு? அன்னைக்கு மாலையே வந்து சில வந்து அங்க சலசலப்பு ஆயிருக்கு. பட் இருந்தாலும் விஜய்க்கு நாலேஜுக்கு கொண்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜான் தான் முழுமையா நம்புறது வந்து ஜானை தான் நம்புறாரு, யாரையும் நம்பவே இல்லை. அப்போ வந்து இங்க வந்து இவங்களெல்லாம் வந்து அடக்கிறது யாரு? ஜான் வந்து பாத்தீங்கன்னா வியூக அமைப்பாளர். நேரடியா சொன்னாலும் ஜான் கிட்ட இவங்க பாய கொடுக்கலாம். ஏன்னா இவங்க கட்சியோட நிர்வாகிகள். இது வரைக்கும் ஜான் எந்த ஸ்கிரீன்ல வந்தது கிடையாது. அப்ப இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? அப்ப எஸ்எஸ்சி கொண்டு வரலாமா அப்படின்றத வந்து அந்த ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துல எஸ்எஸ்சி வரல, தெரியல உங்களுக்கு? ஆமா, அவங்க அம்மா மட்டும் அழைப்பு கொடுத்து அவர் வரல. அதனாலதான் அந்த அம்மா முகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாம இருந்தாங்க. தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப வருத்தப்பட்டு தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன் வந்து எஸ்எஸ்சி வரணும் கேட்டா நான் வந்து எதுக்காக வந்து வரணுங்க? இல்ல, இதுவே ஒரு பெரிய கேள்வி தானே. என்ன அப்படின்னா, எதுக்கு வந்து விஜயனுடைய தாயார் ஒரு பொதுக்குழுக்கு வரணும்? பொதுக்குழுக்கு அப்படி இல்ல, இது நீங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த கொடி நிகழ்வு இருக்குல்ல, கொடி அறிவிச்சாங்கல்ல, அதுக்கு எதுக்கு வரணும்? இல்ல, அத கூட நம்ம ஒரு இதுல எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்னா, கொடி இப்ப முதல் முறையா இப்படி ஒண்ணு பண்றாங்க. இல்ல மாநாடு டு மாநாடு. சரி, ஒருவேளை எனக்கு தெரியல, ஒருவேளை பொதுக்குழு உறுப்பினரா இருப்பாங்களோ, என்ன டேக் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல. இல்ல, அந்த கேள்விதான் மறுபடியும் வருது. ஏன் அப்படின்னா, இப்ப பொதுக்குழுக்கு ஒருத்தவங்களை அழைக்கிறாங்க. இப்ப நான் ஒரு கட்சி நடத்துறேன், என் தாயாரும் தந்தையும் இருக்காங்க, அவங்கள நான் அழைக்கிறேன்னா ஒரு மாநாடுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாநாடு நடக்குது, கூப்பிடுறாங்கன்றது ஓகே. இது பொதுக்குழு. முக்கியமான சில பிரச்சனைகளை பத்தி பேச போறாங்க, முக்கியமான சில அறிக்கைகள் விட போறாங்க. இந்த இடத்துல தாயாரை கூப்பிட்டு உட்கார வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல, நீங்க இப்படி பாக்குறீங்க. நான் வந்து மற்ற கட்சிகளை பாக்குறேன். மற்ற கட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டா கூட கூப்பிடலாம். மற்ற கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தாவேக்கா மட்டும் பாக்காதீங்க. மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா வந்து அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வந்து ஒரு கெஸ்டா வந்திருப்பாங்க. பட் எனக்கு என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, உங்க கேள்வி வந்து அவங்க ஏன் வந்தாங்கன்னு இருக்கு. ஆனா வந்தவங்களை ஏன் இவங்க அவமதிச்சாங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கழுத்துல வந்து அந்த டேக் போட்டாங்கல்ல, அப்ப அந்த டேக் போடும்போது என்னவா அவங்க போஸ்டிங் பண்ணிருப்பாங்க? அங்க பொதுக்குழு உறுப்பினர் போட்டிருப்பாங்களா அவங்க மேல அந்த டேக்? அது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அது அந்த கேள்விக்கு பதில் வரல. நீங்க வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி நீங்க போட்டு அவங்க கழுத்தை போட்டு நீங்க கொண்டு வரீங்கனாலே அதுவே வந்து விஐபி கொடுக்குற மரியாதை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து நீங்க ஒரு ஐடி கார்டு கொடுக்குறீங்கன்னா நீங்க அதுல ஐடி கார்டுல அவங்க என்னவா மென்ஷன் பண்ணிருப்பீங்க? நீங்க கெஸ்டா மென்ஷன் பண்ணிருப்பீங்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுக்குழு உறுப்பினரா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பீங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவுல அது வந்து பாத்தீங்கன்னா அது யாரும் பேசல, நான் தான் சொன்னேன். இது வந்து அதை விட அவங்களுக்கு வராம வந்து விட்டுருங்க. நீங்க வந்தீங்கன்னா அவங்கள வந்து அறிமுகப்படுத்துங்க. அவங்க தாயாரும் வந்து கட்சியில உறுப்பினர், அவங்களும் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் அப்படி சொல்லுங்க. கட்சியில ஒரு மெம்பர் அல்லது பொதுக்குழு உறுப்பினர் அல்லது கெஸ்ட் ஏதாவது சொல்லுங்க. ஏன் இப்படி வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி இருக்கு. நம்ம யார் இப்ப வெளியில ஒரு பார்வையாளர் தான் இந்த கேள்வியை கேட்கிறோம், அது வேற. ஆனால் இது வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க எதுக்கு வரணும்? ஆனால் மற்ற கட்சிகளே நீங்க பாருங்க, மற்ற கட்சிகளையும் பெரும்பாலும் வந்து மற்ற கட்சிகள்ல நடக்கிற மாதிரியான பொதுக்குழு இங்க நடக்கல. அது 100% கரெக்ட். ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து ஒரு உங்களுடைய கருத்துக்கள்
கட்சிகளுக்கும் மேலேயே என்னால சொல்ல முடியும். அதான் மற்ற மற்ற கட்சிகள் கட்சிகள் மாதிரியே அது நடக்கவே இல்ல. நீங்க ஏன்னா முதல்ல வந்து ஒரு பொதுக்குழுனா என்ன, கரெக்ட். கட்சியின் செயல்பாடு என்னன்னு சொல்லுங்க. கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் வந்து அதை வந்து அங்க ஒரு என்ன சொல்ற கருத்து பரிமாற்றம் வச்சுட்டு கடந்து வந்து அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு வந்துடணும். நீங்க கரூரை பிடிச்சிட்டே எவ்வளவு நாளைக்கு இப்படியே நீங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்க? இப்ப நான் கேட்கிறேமா, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இந்த 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 பொதுக்குழுவா இருக்கட்டும் அல்லது முந்தைய நிகழ்வா இருக்கட்டும், இவன் மற்ற கட்சிகள் வந்து அந்த கரூர் சம்பவத்தை பேசுறதை விட தாவேக தான் பேசிட்டு இருக்கு. அந்த கரூர் சம்பவத்தை வந்து ஒரு துயர சம்பவம்னு சொல்லி மற்ற கட்சிகள் கூட கடந்து போறாங்க, ஆளுங்கட்சி கடந்து போறாங்க. முதலமைச்சர் பேசாதீங்கன்றாரு. இது அது அதுக்கான நடவடிக்கை சிபிஐ கிட்ட கொடுத்தாச்சு. சிபிஐ அந்த வேலையை செய்யுது, அது கடந்து போகணும். ஆனால் இதை யார் மீண்டும் 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 பேசுறது? யாரு? தாவேக தான் பேசிட்டு இருக்கு. அப்ப அதுலயே தெரியலையா கேட்டா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு தெரிய வருது இல்ல, சொல்லுவாங்க எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு. அப்படிதான் இருக்கு. மற்ற கட்சிகள் எந்த நீங்க சொல்லுங்க, இவங்க கரூர் சம்பவத்தை பத்தி இவங்க பேசுறாங்க இல்ல 10ல 11வதா பேசுறாங்க. எல்லா சம்பவமும் நடந்துட்டு இருக்கு. பொதுவா பாருங்க, ஒரு பத்திரிகையாளர் பேசுறது வேறங்க, ஒரு கட்சியினர் பேசுறது. எந்த கட்சியில விவாத பொருளா இது ஆகிட்டு இருக்கு? கட்சியோட மேடையில யாராவது பேசுறாங்களா? நீங்க சொல்லுங்க. இப்ப நேற்றைய தினம் வந்து உதயநிதி பேசுறாரு, அந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேச எவ்வளவு நேரம் ஆகும்? அதை வந்து என்ன சொன்னா கடந்து போறாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு துயர சம்பவம், ஒரு ஆக்சிடென்ட், கடந்து போறாங்க. நீங்க தான் இதை வந்து என்ன செய்றீங்கன்னா அரசியலாக்கி வந்து ஆளுங்கட்சி தரப்புல இந்த பாலை தள்ளி விடணும்னு பாக்குறீங்க. அப்ப உங்க மேல வந்து உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வுன்னு நான் சொல்றேன். அந்த டாக்டர் விஜயோட பேச்சுல கூட பிரதான பேச்சு என்னவா இருந்தது? கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தியோ செயல்பாடுகளை பத்தியோ ஒண்ணுமே இல்ல. நீங்க வெறும் கையை மட்டும் காட்சி நாங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும்னு சொன்னா, நீங்க என்ன சிமெண்ட் கம்பெனியா வச்சிருக்கீங்க? நாங்க முன்னையோட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவோம்னு சொல்றது. நீங்க பேசக்கூடிய கிட்ட ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் விஜய் கிட்ட பெரிய என்னன்னா, நாளுக்கு நாள் பேச்சாற்றலை வளர்த்துக்கணும். நீங்க சினிமாவில பக்கம் பக்கமா வசனம் பேசுற, இங்க வந்து 10 வரி பேசுறதுல நாக்கு தள்ளுது. இது அதை சமாளிக்கிறதுக்கு தான் நீ என்ன செய்யற, பேப்பரை கையில் எடுத்துக்கிற. நீ எழுந்து போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து பேக்கெட்ல இருந்து பின்னாடி இருக்கிற பேக்கெட்ல இருந்து எடுத்துக்கிற. அப்புறம் வந்து கேட்டா அந்த வந்து அந்த 4ஆம் அடிச்ச பேப்பரை வச்சு ஒழுக்கம் இல்லை கட்சியில. அப்படியாவது நீங்க வந்து ஒரு கோர்ட் ஆர்டர்னு சொல்லும் போது அந்த கோர்ட் ஆர்டர் எப்படிமா இருக்கணும்? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஒரு கோர்ட் ஆர்டரு நீங்க பேசுறீங்க சொன்னா அந்த கோர்ட் ஆர்டருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அது வெறும் பேப்பர்ல இருந்தாலும் மதிப்பு இருக்கு. அதை ஒரு பேட்ல வச்சு அந்த பேட்ல இருந்து நீங்க எடுத்து படிப்பீங்களா? ஒரு 4ஆம் அடிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அங்க வந்து நீங்க வரும்போது பேக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் நீங்க படிக்கிறீங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. இதை கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேப்பருக்கு ஒரு மரியாதை இருக்குமா? அதுல இருக்க கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒயிட் பேப்பர் தான். ஆனா அதுல இருக்க கருப்பு எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை சார்ந்தது? நீதிமன்ற தீர்ப்பை சார்ந்தது. அப்ப அதுக்கான மரியாதை இருக்கணும்ல. அதை என்ன சுருட்டி கொண்டு வர்றீங்க, இல்ல பேக்கெட் உள்ள வச்சு வந்து கொண்டு வந்து ஒரு மரியாதை இருக்குல்லன்ற நான். இதை கூட சொல்லி தருவாங்க. இந்த ஒழுக்க அடிப்படை சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லி தருவாங்க. உட்காந்து பாடமா எடுக்க முடியும் உங்களுக்கு. அங்க என்னன்னா உங்களுடைய ரொம்ப சூதானமா நம்ம ரொம்ப பேச முடியாது. இருக்கிறத வந்து நம்ம பேசுறதே 10 நிமிஷம் தான். உனக்கு தான் இங்க டைம் கொடுக்கல, அங்க டைம் கொடுக்கலன்னு சொல்ற. உன் பொதுக்குழு பேச 1 மணி நேரம் தான். அங்க இருக்கிற ஆதவர்ஜி நான் வந்து 3/4 மணி நேரம் பேசுறான், வந்து அருள்ராஜ் 1/2 மணி நேரம் பேசுறான், இது வந்து மாவட்ட செயலர் 1 மணி நேரம் பேசுறான். பேச ஒரு 1/2 மணி நேரம் தான் பேச. அப்போ பேசுறதுக்கு சக்தி இல்லை. உடனே எடு படி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொட்டு ஒரு விஷயம் நான் சொல்றேம்மா, இந்த இடத்துல கவனிங்க. இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேரும் கவனிங்க. விஜய் பேசுனதுல ரொம்ப கண்டிக்க தகுந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இததான் வந்து அங்க இருக்கிறவங்க யாரும் எஜுகேட் பண்றது இல்ல. நீங்க ஒரு நபர் கமிஷனா இருந்தால் கூட அது யாருடைய கமிஷன்? யார் தலைமையிலான கமிஷன்? ஒரு முன்னாள் நீதியரசருடைய தலைமையில இருக்கிற ஒரு கமிஷன். அது யார் வேணா இருக்கட்டும். ஒரு பெண் நீதியரசர் தலைமையில ஒரு குழு அமைச்சப்பட்டு அவங்க ஒண்ணு முன்னாள் நீதியரசர். நீங்க என்ன சொல்றீங்க? உச்ச நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சு அந்த லாங்குவேஜ் கவனிச்சிங்களா? நீங்க தப்பு இல்ல, லாங்குவேஜ் கவனிச்சிங்களா? விஜயோட லாங்குவேஜ் பாத்து ஒரு நீங்க பலரும் இந்த தப்பை மீண்டும் மீண்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு தீர்ப்பை வந்து தீர்ப்பா சொல்லணும். உச்ச நீதிமன்றம் வந்து விளாசியது, தீர்ப்பு வந்து சவுக்கடி தீர்ப்பு வழங்கியது. அது உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றம், எந்த நீதிமன்றம் வந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கடி தீர்ப்பு, நெத்தியடி தீர்ப்பு, கொட்டு வைத்தது, சவுக்கால் அடித்த உச்ச நீதிமன்றம், சாட்டையால் அடித்த உயர் நீதிமன்றம் சொல்றாங்கல்ல. அது அடிப்படையில தப்புமா?
அது சில நேரங்களில் சில வழக்கறிஞர்கள் பேசுறதையே நான் பார்க்கிறேன். அந்த ஓமைப்படுத்தவே கூடாது. ம். இத்தனையும் நீங்க சொல்றது அத்தனையுமே வன்முறையின் வெளிப்பாடா இல்லையா? சவுக்கால் அடிக்கிறது, சாட்டையால் அடிக்கிறது, கொட்டு வைக்கிறது, பெரம்பல் அடிக்கிறது, அது எல்லாமே இந்த அடின்னு சொல்றதே வந்து அது வன்முறையின் வெளிப்பாடு தானே. அதுவும் குறிப்பா இவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீதிபதி தலைமையில, முன்னாள் நீதிபதியோட தலைமையில ஒரு ஒரு நபர் கமிஷன். அந்த கமிஷனை வந்து பாத்தீங்கன்னா வந்து உச்சநீதிமன்றம் வந்து கொட்டு வச்சு பா அப்படின்னு அனுப்பி, இது எவ்வளவு தப்பான பேச்சு தெரியுங்களா? அது அது தப்பு. நிச்சயமா. இதை யார் எஜுகேட் பண்றது? இதை அங்க எஜுகேட் பண்றவங்க யாரு? பக்கத்துல இருக்க கூட இருக்கிறவங்க யாரு? எல்லாமே வந்து மெச்சூரிட்டி இல்லாதவங்க, ம். பக்குவமே இல்லாதவங்க. எல்லாம் அடா உடான்னு பேசுறாங்க ரவுடி மாதிரி. ம். நீ அவ்வளவு பெரிய மாவீரங்களா இருந்தா நீ ஒரு ட்விட்டர் போட்டு நீ அதை கேன்சல் பண்ணக்கூடாதுல்ல. ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேமா நானு, யாருமே இனிமேல் இதுக்கு வந்து ஒரு பிரபலமான வலதுசாரி பேச்சாளர் அவரு. ம். பல ஊடகங்கள்ல வந்து பேசியிருந்தார், நீண்ட காலம் பேசிட்டு இருந்தார் அவரு. ம். அவர் எக்கத்தப்பா ஒரு தடவை வந்து ஒரு வார்த்தை விட்டார். நீதியரசர், தலைமை நீதியரசர், ம். சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் பத்தி ஒரு கருத்து சொல்லும் போது, ம். அப்ப எல்லையில பாதுகாப்பு வந்து அவர் வந்து கன் எடுத்துட்டு போவாரான்னு சொல்லி பேசிட்டார். ம். அன்னைக்கு நைட்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். அன்னைக்கு நைட்டே அரெஸ்ட் பண்ணி ஒரு 15 நாள் வந்து அவர் வந்து பிணையில வரத்துக்கு 15 நாள் ஆச்சு. ம். நீதிமன்றத்தை பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ம். இங்க ஒரு முன்னாள் நீதியரசரா கூட இருக்கட்டுமே, ம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குழுக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பு இருக்குல்ல, ஒரு மாண்பு இருக்குல்ல. அது வந்து உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சு பா அப்படின்னு சொல்லி அது நக்கலான பேச்சு. அது ம். பக்குவமற்ற பேச்சு. ம். நீங்க சொல்லுங்க, அதை வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க, ஆங்கிலத்தை சொல்லுங்க இல்லை தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்டா வந்து ஒரு நபர் கமிஷன் வந்து செல்லத்தக்கதல்லன்னு வந்து தீர்ப்பு வந்து அமைஞ்சிடுது அப்படின்னு கூட நீங்க சொல்லுங்க. ம். ஆனா அது என்ன தலையில கொட்டு வச்சு பா அப்படி சொன்னா தப்பு இல்லை அது. ம். இப்போ இது மாதிரி வந்து பக்குவமற்ற பெருந்தன்மையற்ற பேச்சுக்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கிறால, அதனால தான் நான் சொல்றேன், அங்க சரியான வழிகாட்டுதல் வந்து ஒரு மூத்த நிர்வாகிகளோ அங்க வந்து வழிகாட்டுறதுக்கு இல்லை. ம். ஒருவேளை எஸ்ஏசிலாம் வந்தா இதுக்கலாம். இப்போ எதிர்பார்த்தது என்ன? விஜய் ஏதோ பெருசா பேச போறாரு, அங்கிருந்து வந்தவங்களாம் அப்படிதான் நினைச்சிருந்தோம், நாமெல்லாம் அப்படிதான் உட்கார்ந்தோம். ஐயோ ஒரு முறையும் அப்படிதான் உட்கார்றோம். ம். ஆனா அங்க வந்து யார் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க அவங்களுடைய தரப்புல இருக்கிற இந்த தாவேக்கள் இருக்கிற இந்த தற்குறிகள் தரப்புல என்னன்னு கேட்டா, ஆதவர்ஜுனா சூப்பரா பேசினாரு. ம். என்னடா பேசினாரு? ம். அவர் செந்தில் பாலாஜி நீ ரவுடியான்னு கேட்டாரு. ம். செந்தில் பாலாஜி என் பார்வையில் நான் சொல்றேன், நான் ஒரு 4 மாவட்டத்தை சுத்தி இருக்கிறாங்க. ம். இந்த கரூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்து சர்வே பண்ணும்போது சுத்தி இருக்கும்போது சொல்றேன், அங்க வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறார். ம். இது உண்மை. ம். செந்தில் பாலாஜி எந்த தலைவரும் அதிமுகலையும் சரி, இல்லை வந்து ஏன் திமுகலையே கூட சொல்லுங்க, நீங்க வேற எந்த தலைவருக்கும் அங்க செல்வாக்கு இல்லை. நான் சொல்றது கரூரா இருக்கட்டும், கரூர் மட்டுமே சொல்ல, கரூர், ஈரோடு, அந்த மேற்கு மற்றும் மாவட்டங்கள் ஃபுல்லாவே வந்து அவர் தனி செல்வாக்கு இருக்கு. அது வந்து ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அது எப்படி ஒரு நாள்ல வந்திருக்குமா? ம். இன்னைக்கு வேணா நீங்க வந்து நடிகர் உங்களை பார்க்க வந்த கூட்டமா இருக்கலாம். ம். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கட்டினா அவர் வந்து ரவுடி, அவர் சதி திட்டம் தீட்டினாருன்னு சொன்னா அந்த மக்கள் முன்னாடி நிக்க முடியுமா? அந்த மக்கள்கிட்டே போய் பேச முடியுமா? பழக முடியுமா? நிச்சயமா. அதுதான் உங்களுக்கு வந்து இங்க வந்து சிக்கல். இப்போ சில நேரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதே வந்து சிறையில செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஏக்நாத் ஷிண்டேக்கு ஒப்பிட்டு பேசுனது யார? நீங்க சொல்லுங்க. ஏக்நாத் ஷிண்டேக்கு ஒப்பிட்டு பேசுனத செந்தில் பாலாஜி தான் ஒப்பிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான மூவ் எடுத்தாங்க. ஆனா அவர் விசுவாசமா நின்னுட்டாரு ஒரே இடத்துல. அப்போ அங்க வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கு. அந்த மேற்கு மாவட்டங்கள கிட்டத்தட்ட ஒரு 60 எம்எல்ஏக்களுக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 எம்எல்ஏக்களுக்கு மேல வந்து ஏற்கனவே இருந்த இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்களா இருக்கட்டும், அது ஆளுங்கட்சி எதிர் எல்லாமே வந்து அவரோட வந்து ஒரு டைப்ல இருக்கிறாங்க. இது உண்மை. நீங்க ஏதோ கரூர் மாவட்டம் மட்டும், மேற்கு மாவட்டங்கள் ஃபுல்லாவே அவருடைய செல்வாக்கு இருக்கு, திருச்சி உட்பட. அதை வந்து இவங்க வந்து நாங்கள் இது வந்து ஏதோ அவர்கிட்ட வந்து பேசணும் கிடையாது, நம்ம இது வரைக்கும் ஒரு தடவை சந்திச்சு கிடையாது. ஆனால் நம்ம அங்கே சர்வே பண்ணும்போது அந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் நம்ம பார்க்குறோம். குறைஞ்சபட்சம் பேரை சொல்ல கூட தயங்குறாங்க சாதாரண மக்கள். செந்தில் பாலாஜின்னு பேரை சொல்றதுக்கு தயங்குறாங்க மக்கள். இப்போ பேரை சொல்றது என்ன, யாராவது பார்த்துட்டு இருக்க போறாங்க? நம்ம பேசும்போது நம்ம போய் சொல்றோம், ஒரு பத்திரிகையாளர்னா செந்தில் பாலாஜின்னு சொல்றோம். ஆனா அங்க வந்து அவர் பேரை சொல்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து மரியாதை நிமித்தமா அவங்க இவங்கன்னு தான் பேசுறாங்க. இது வந்து புரியாம வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொல்லி அங்க போய் பேசலாம், ஒண்ணும் இல்லை, அப்படி போயிடும் கொஞ்சம் பார்டர் கிட்ட, கரூர் கிட்ட கூட போக வேண்டாம். அதை வந்து இந்த சைடுல சேலம், இந்த பக்கம் வந்து நாமக்கல் சைடுல அப்படி போயிட்டு ஒரு ஓரமா நின்று பேசுவாங்க, ஒரு மேடையை போட்டு செந்தில் பாலாஜி ரவுடின்னு சொல்லிட்டு.
இதுவே வந்து இந்த ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்காங்க. ம். அது ஜானுக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஆள் இருக்கிறதுனால, அவருடைய நிறுவனத்தோட ஆட்கள் இருக்கிறதுனால, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அவருக்கு வந்து தகவல் வருது. ம். இன்னொரு பக்கம் நீ வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சுக்கிட்டு நீ ஒரு பக்கம் வந்து சர்வே பண்ற. இதை வந்து நான் பேசுற பேச்சை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? ம். அண்ணே அப்படியே மக்கள் அப்படியே கட்சிக்காரன்ல இருக்கிறவங்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆதவர்ஜுனா சூப்பரா பேசிட்டாருன்றான். ம். ஆனா மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ம். ஒரு பத்திரிகையாளர் நீங்க வந்து மேலும் 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 ஒரு விஷயம் வந்து ஆதவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பழி, பாவம், பகை ம். இந்த மூணுத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, தாவைக்கா. வந்து விஜய் மடியில வைக்கிறாரு, ம். இல்ல விஜய் தலையில வைக்கிறாரு. ம். அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு சம்பவம் நடந்துச்சுமா, நடந்தது வந்து பார்த்தா சிபிஐ கொடுத்தாச்சு. சிபிஐ அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்கு. யாருடைய தலையீடும் அதில் இருக்க போறது இல்லை. உங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க பாருங்க உங்களுடைய அரசியல் முன்னெடுப்புல எடுக்கணும். அதுதானே பொதுக்குழு. ம். பொதுக்குழு என்ன அதானே, ம். அதை நீங்க செய்ய வேண்டியது தானே. ம். பொதுக்குழு அடுத்த கட்ட செயல்பாடு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கம்மா நீங்க எனக்கு. தொடர்ச்சியா என்னன்னா, அவரு போன பிரச்சாரங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெருசா விஜய் வந்து, நான் இத பண்ண போறேன், இத செய்வேன்றது எதையும் சொல்லி நம்ம பார்க்கல. எல்லா இடத்துலயும் செஞ்சீங்களா? இத சொன்னாங்களே செஞ்சீங்களான்னா, அந்தந்த இடத்துல செஞ்சீங்களான்னு கேட்டு வந்தார். சரி, இந்த பொதுக்குழுல ஏதாவது ஒண்ணு முன்னெடுப்பு நடக்கும்னு பார்த்தா, இந்த இடத்துலயும் ஏற்கனவே நடந்த இஷ்யூவ பத்தி இப்படி நடந்துச்சு அப்படின்னு வாய பொத்தி ஒரு சைகை காமிச்சு, எல்லாரையும் ஒரு மாரி ஹைப் ஏத்துற மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. ஆனா என்ன முன்னெடுக்குறாங்க, என்ன கொண்டு வர போறாங்க, அடுத்த செயல் திட்டங்களா என்னென்ன பண்ண போறாங்கன்னு கேட்டா இல்ல. பாருங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அரசியல் கட்சி, ம். இங்க தவிர்க்க முடியாம நான் சொல்றேன், நீங்க இதை அனுமதிக்கணும் என்ன சரியா. ஒரு அரசியல் கட்சி உருவாக்கம் சொன்னும் போது பாத்தீங்கன்னா, முதல்ல வகுக்க வேண்டியதே என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை. எஸ். அதுக்கான அரசியல் கட்சிக்கான அவங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கணும். கண்டிப்பா. கோட்பாடுகளை வகுக்கணும். நம்ம எப்படியெல்லாம் செயல்பட போறோம், கோட்பாடுன்றது வேற. நம்மளுடைய எப்படியெல்லாம் செயல்பட போறோம்ன்றது கோட்பாடு. செயல் திட்டங்கள் போ. எதுக்காக நம்ம இந்த அரசியல் கட்சியை நம்ம தொடங்குறோம், நம்ம கொள்கை என்ன. ம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கான தத்துவம் என்ன. நீங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்ன்றது வந்து அது வந்து இவங்க ஸ்லோகன், இவங்க கண்டுபிடிச்ச ஸ்லோகனா அது சரிங்களா. உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தத்துவம் இருக்கு. இதுதாங்க எங்க தத்துவம். ம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. ம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. அப்போ நீங்க எதுக்காக இந்த அரசியல் கட்சி தொடங்குங்கன்னா, இன்னைக்கு இதை பேசியாக வேண்டிய சூழல் இருக்குது. ம். சினிமாவை உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நீண்ட கால ஒரு கனவு இருக்கு, ம். ஒரு நீண்ட கால கனவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கனவின் வெளிப்பாடா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அமையும். இப்போ விஜயகாந்த் வந்து ஒரே நாள்ல தேமுதிக ஆரம்பிச்சிடல. ம். அவர் வந்து 80கள்ல இருந்தே அவர் நடிக்க தொடங்கும் போதே அவருடைய வந்து மக்கள் பணியில ஈடுபட்டுட்டே வராரு. ம். அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கேட்டா அடுத்தடுத்த நிலை அடைகிறார் அவர். ம். ஒரு சினிமாவிலேயே கேட்டா வந்து ஒரு பேரும் புகழும் அடைஞ்ச உடனே அது சங்கத்துக்கு தலைவராரு, நடிகர் சங்க தலைவராரு. நடிகர் சங்க தலைவரானு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட அந்த 5 வருஷத்துக்கு பிறகு அங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அடுத்த கட்டம் வந்து மக்கள் பணிக்கு போறாரு. இத்தனைக்கும் பெரும் தலைவர் ரஜினிகாந்த் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னு வந்து பேசக்கூடிய காலகட்டத்திலே அவர் வந்து வெளிப்படையாக வந்து அரசியல் கட்சி தொடங்கி வந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து இவருக்கு அப்படிலாம் கிடையாது. தன் அப்பா வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போதே அதை வந்து இவர் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் அது தடை ஆணையெல்லாம் வாங்கினாரு. நம்ம அதை பார்த்துக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இவருக்கு இடர்பாடு வந்து நீதிமன்றத்துல வந்து இவருடைய வாகனத்துக்கு வரி செலுத்தணும்னு சொல்லி வரும்போது, இந்த எந்த பக்கமும் இந்த கேள்வியே இந்த விவாதமே ஆகாத அளவுக்கு அதை உடனே முடிச்சிருக்கணும். ஆனா அது நீதிமன்றம் வரைக்கும் போனாரு. அப்பெல்லாம் இவருக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்கணும் இல்லை. மாமன்னன் படத்துல கீர்த்தி சுரேஷ் வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையா நடிக்கும் போது, அப்போ வந்து அங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த லாபியில ஏற்படக்கூடிய அந்த விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூட்ன்ற நிறுவனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ரூட்ன்ற நிறுவனத்தை ஜெகதீஷ் பழனிசாமி வந்து உருவாக்குறாரு. ஆனா அது எல்லாரும் நினைக்கிறாங்க அது வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதுக்கு வந்து எல்லாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஜெகதீஷ் பழனிசாமி வந்து யாரு கேட்டா விஜயோட பினாமி. கோ ப்ரொடியூசரா வந்து பல படங்கள்ல வந்து விஜயோட படத்தை தயாரிச்சாரு. முழுக்க முழுக்க விஜயோட ப்ரொடக்ஷனை வந்து அவர் பாக்குறாரு. அந்த ரூட்ன்ற நிறுவனமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 கோடி முதலீடுன்னு சொல்லப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பணம் தான் அதுல இருக்குன்னு சொல்லப்படுது. ஜெகதீஷ் பழனிசாமி யாருன்னு கேட்டீங்கன்னா கருமத்தாம்பட்டியில இருந்து வந்த சாதாரண வந்து ஒரு ஓட்டாண்டி தான். ஒன்றும் பின்புலலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்தாரு. ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து வந்து கேட்டா ஒரு 4 நடிகைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிஆர்ஓ வந்து வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்து விஜய் கிட்ட ரீச் ஆகுறாரு. விஜய் கிட்ட ரீச் ஆன பிறகுதான் அவருடைய வந்து விரிவாக்கம் அந்த அவருடைய வந்து சினிமா பத்தி அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு 25 நடிகைகள் வந்து முக்கிய நடிகைகள் இங்க இருக்கிற. அதாவது கேட்டா நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் சினிமா மட்டுமே இல்லை,
இந்தியன் சினிமாலே ஒரு 25 நடிகைகளுடைய கால் ஷீட் ஃபுல்லாகவே வந்து அவர் கையில் இருக்குது. அதுதான் அந்த ரூட்ன்ற நிறுவனம். நீங்கள் டைரெக்டாக ஒரு படத்தை நீங்கள் நாளைக்கு தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நடிகை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஆர்ஓ பிடிச்சி நீங்கள் நேராக அங்கே போயிடலாம் போக முடியாது. அந்த நடிகையோட கால் ஷீட் ஃபுல்லாகவே யாருக்குன்னா இவங்ககிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னன் படத்தில் நடக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாபி வந்து செல்லுபடி ஆகலை. ஜெகதீஷ் பழனிசாமியோட லாபி செல்லுபடி ஆகலை. அது வந்து விஜய்க்கு வந்து கோபம் ஆணவம் வந்து நடிகைகளை வந்து தன் கட்டுப்பாட்டில் நான் சொல்லக்கூடிய வந்து படத்தில் தான் நீ நடிக்கணும், இந்த படத்தில் நீ நடிக்காதான் நடிக்கக்கூடாது, அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு சொல்ல. இது யாருமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நடிகைகள் இருப்பாங்க, அபிமான நடிகைகள் இருப்பாங்க. அது வந்து எம்ஜிஆர் சில பேர் உதாரணம் சொல்றாங்க, எம்ஜிஆர் கூட சொல்றாங்க இல்லையா, எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாதான் வந்து லதாவுடைய கால் ஷீட் கிடைக்கும், எம்ஜிஆர் சொன்னாதான் ஜெயலலிதா கால் ஷீட் கிடைக்கும்லாம் சொல்றாங்க இல்லையா. அது ஒரு காலத்தில் இருந்துருக்கலாம், அது 1-2 நடிகை அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தமா வந்து பிரபலமான நடிகைகளை வந்து ஒரு 20 பேருக்கு மேல வந்து ஒரு விங்கில கொண்டு வந்து அது ஒரு நிறுவனமாக்கி அந்த நிறுவனத்துல இருந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மிக கேவலமான ஒரு போக்கு. சினிமா அழியறதுக்கு இதுவும் ஒரு காரணம், தமிழ் சினிமா அழியறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த வேலையை செய்யறதுடைய வேலை நடிகைகள் வந்து விஜய் கண்ட்ரோல்ல இருக்காங்க, கண்ட்ரோல் இருக்கு. அந்த கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்க உடைக்கப்படுது. அப்படின்னு பார்த்தா யாரால உடைக்கப்படுது? ஒரு தமிழ் சினிமால இந்த ஒரு இயக்குனர் முடிவு பண்றாருங்க, மாரி செல்வராஜ் முடிவு பண்றாரு இந்த நடிகை வந்து இந்த படத்துல வந்து நடிக்கணும்னு சொல்லி வந்து ஒரு தயாரிப்பாளரும் இயக்குனர் முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரை வந்து இந்த கதாநாயகனுக்கு யாரை வந்து இணையரா போட்டா படம், இது வந்து முழுக்க வியாபாரம் போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. கதாநாயகனுடைய முடிவு கூட அதுல இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் நடிப்பு தானே, தொழில் தானே, இந்த படத்துல இன்னொரு படத்துல நடிக்கணும். அப்போ விஜய்க்கு என்னன்னு கேட்டா தன் கண்ட்ரோல்ல இருக்கிற நடிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை மீறி வந்து யாருக்கிட்டையும் ஒப்பந்தம் ஆயிடுவாரு. இது ஒரு வகையான வந்து கேவலமான ஒரு ஆளுமை. இந்த வேலையை தான் வந்து விஜய் செஞ்சாரு, அது ஜெகதீஷ் பழனிசாமி மூலமா. இதுதான் ரூட். நிறைய பேருக்கு ரூட்னா என்னன்னு கேட்டிருக்கேன், அதுதான் நான் விளக்குறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ரூட்ன்ற நிறுவனமே விஜயோட நிறுவனம். நீங்க சினிமா வட்டாரத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இப்ப இந்த ரூட் மூலமா இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா சில விஷயங்கள் எல்லாம் பரப்பப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் அதுதான் நான் பரப்பப்பட்டது கிடையாது, இது உண்மையான விஷயம். இந்த ரூட் நிறுவனத்தை வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தான் ஹேண்டில் பண்றாரு. அந்த ஜெகதீஷ் பழனிசாமி யாரு கேட்டா அவருடைய ஆபீஸ் வந்து பனையூர்ல தான் இருக்கு. தலைப்பொங்கலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூட் பழனிசாமியோட அந்த ஆபீஸ்ல தான் தலைப்பொங்கல் கொண்டாடினாங்க. அதுக்கு விஜய் வந்து போன அந்த பதிவெல்லாம் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்னா சினிமாவில் வந்து பேர் புகழ் மட்டுமே கிடையாது, அதிகாரமும் நம்ம கையில இருக்கணும். சினிமாவில் அதிகாரம் இருக்கணும், சினிமாவிலும் இருக்கணும். அப்ப சினிமாவில் வந்து அதிகாரம்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை செலுத்த முடியாது இல்ல, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரம்னு இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை நம்ம வந்து அடையணும். சினிமாவிலேயே அதிகாரத்தை வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்ச நபர் விஜய். அப்ப அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும்? அப்ப அரசியல் பலம் வேணும், அப்ப அரசியல் அதிகாரம் வேணும். அதுக்காக தானே தவிர இப்ப புரியுதுங்களா, மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்குனீங்கன்னா அதுக்கு வந்து கொள்கை, தத்துவம், கோட்பாடு இதெல்லாம் தேவை. ஒரு நடிகையோட வந்து பாத்தீங்கன்னா சவால் விட்டுட்டு நான் அதிகாரத்தை நான் கைப்பற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அதிகார போட்டிக்காக, உதயநிதி மீதான ஒரு அதிகார போட்டி, ஆட்சி அதிகாரத்தில் நீ இருக்கியா, அந்த ஆட்சி அதிகாரத்தை நான் கைப்பற்றேன் பார். உதயநிதி துணை முதலமைச்சரானதுதான் மிகப்பெரிய அதுதான் அந்த ஈகோ கிளாஷ்னால ஆரம்பிச்சு. அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாருமா, இங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணு, ஒன்னை இருந்தாதான் உன்னை பெற முடியும். உதயநிதி ஏற்கனவே சொல்லிட்டாரு மாமன்னன் தான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து அடுத்த இலக்கு வந்து அவங்க அதிகாரத்தை நோக்கி அவங்க வந்து பயணிக்கிறாங்க. அது வந்து ஒரு நிர்பந்தம், கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்தம். ஏன்னா கட்சி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கட்சியா வாரிசு கட்சியா, வாரிசு அரசியல் யாரும் பேச முடியாதுங்க. இந்தியாவில் வந்து வாரிசு அரசியல் யாரும் பேச முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு இயக்கம் வந்து உயிரோட்டமா இருக்கணும்னு சொன்னா சில நேரங்களில் வாரிசு அரசியல் தேவைன்னா அது கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இப்ப வாரிசு அரசியலே இல்ல அதிமுக, என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல, கட்சி முழுமையா உடைபட தலைமை வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தலைமை, அப்ப அந்த தலைமை சரியா இருக்கணும். வாரிசு அரசியல் வேணாம்னா அந்த தலைமை வந்து சரியா இருக்கும். இப்ப அந்த தலைமை என்ன சீட்டு கட்டப்போ சரியுது அதிமுக. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரிசு அரசியல் இருந்தால் கூட அந்த வாரிசு தகுதியான நபராக தான் இருக்கலாம். அப்ப இங்க வந்து கட்சி காப்பாற்றப்படுது, ஒரு இயக்கத்தை காப்பாற்றணும், அதுக்கு என்ன வேணும் கேட்டா வாரிசு அரசியல் கட்டாயம் தேவைதான். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா தகுதி இருந்தா வரலாம். நான் வாரிசு ஆயிட்டேன் ஒரு முதலமைச்சருக்குன்றதுனாலே தகுதி இல்லாத நபர் வர முடியாது. அப்ப அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றது யாரு? கட்சி முடிவு பண்ணது, மக்கள் முடிவு பண்றாங்க. அப்படிதான் வந்து உதயநிதியோட அடுத்த ஸ்டெப் இருக்கு. ஆனால் நீங்க என்ன சரி கேட்டா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறாம நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து தாராளமா அரசியல் கட்சி தொடங்கி வாங்க, ஆனா உங்களுடைய எண்ணம் சுத்தமா இல்ல.
உங்க எண்ணம் சுத்தமா தான் இலக்கு கரெக்டா தெரியும் உங்க கண்ணுக்கு. உங்க கை இப்ப பாருங்க, உங்க கண்ணுக்கே இலக்கு தெரியல. ம். என்ன அவசர கோலத்துல வந்து என்ன செய்றீங்க, திபு திபு திபுன்னு வரீங்க. இது ம். இந்த 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 மாசம் இதை பண்ணணும், அடுத்த மாசம் அதை பண்ணணும், அப்படியே வரீங்க. உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு அந்த வழிகாட்டுதல், சரியான வழிகாட்டுதல் இல்ல. ம். அப்படிதான் சார் அதாவது கண்ணா அப்படிதான் ஓடுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண்ணு மண்ணு தெரியாம ஓடுறான்ற அப்படிதான் உங்க அரசியல் பயணம் இருக்கு. ம். என்னன்னு கேட்டா ஓடி போய் இடத்த பிடிச்சிடணும். ம். இந்த பேர் சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல போய் சீட்டு பிடிக்கிறது ஓடுவான். ம். பாத்துக்கலாம், ட்ரெயின் அப்பதான் வரும், அதுக்கு சீட்டை முன்னாடி. பிடிக்கிறோம்னு சொல்லி ஓடி போய் கேட்டா அந்த சந்துக்குள்ள விழுந்துருவான். அது உள்ளுக்குள்ள பார்த்தா அப்படியே முறுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சத்தம்லாம் இருக்கிறான் அந்த சந்துக்குள்ள. அந்த மாதிரி தான் இப்ப வந்து விஜயோட நிலைமை. ம். நீங்க திட்டமிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் மட்டுமே உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுடைய இலக்கு சரியா இருக்கும். ம். இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சி வந்து அறிவிச்சுட்டு கொடி அறிவிச்சுட்டு நீங்க தனி விமானத்துல திரிஷாவோட நீங்க பயணப்படுறீங்கன்னு சொன்னா அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? குறைஞ்சபட்சம் நீங்க யோசிக்கணும்ல. ஐயோ, இப்படி நம்ம பயணம் பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்படணும் ஒண்ணு இருக்குல்ல. அது அவர் தனிப்பட்ட விஷயம் தானே. அங்கதான் தப்பு பண்றீங்க நீங்க. நீங்க தனிப்பட்ட விவகாரம் சொல்லிட்டு நீங்க அப்படி பேசவே முடியாது. இல்ல இது நீங்க அப்படி பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேணா உங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனியா பேசும்போது ஒண்ணா இருக்கும். ஆனால் பொது வாழ்க்கையில வந்து நீங்க வந்து பயணப்படுறீங்கன்னா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். வேற வழியே கிடையாது. நீங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்லலாம், ஐயோ இது என்னுடைய பிரைவசி தானே. கிடையாது, நீங்க தியாகம் பண்ணணும். உங்க தனிப்பட்ட ஆசாபாசங்கள் எல்லாமே, ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்க யாரு? இந்த மக்களை வழிநடத்தக்கூடியவங்க, இந்த மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கக்கூடியவங்க. இந்த வரக்கூடிய தலைமுறை அத்தனையுமே உங்களை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கல்ட்டா பாக்குது. அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி தியாகம் பண்ணவங்க தான் பல தலைவர்கள். அதையும் தாண்டி சில பேர் உங்களுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா வந்து தனிப்பட்ட வந்து அந்த பிரைவசி வந்து பாத்தீங்கன்னா வந்து இழந்து, அதனாலையும் கூட பாத்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்தவங்கலாம் கூட இருக்கிறாங்க. உதாரணம் நம்ம சொல்ல முடியும், என் டி ராமராவை நம்ம சொல்ல முடியும். என் டி ராமராவ் வீழ்ச்சி எங்க தொடங்குச்சு? அவர் இன்னொரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கை துணையா தேர்வு செய்யும் போது தான் அங்க வீழ்ச்சி தொடங்குது. மருமகன் மாமனாரை தள்ளிட்டு மருமகன் வராரு. ஸோ அதனால நிறைய அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். அது காலம் நீங்க சொல்றதுலாம் ஒரு காலம் அதுதான். இப்போ வந்து இனிமேல் வரக்கூடியவங்க கேட்டா தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமா இல்லைன்னா நீங்க வந்து பொது வாழ்க்கையில பயணிக்க முடியாது. அது ட்ரோல் மெட்டீரியல். ஏன்னா இப்போ எல்லார்ட்டையும் கேமரா இருக்கு. கண்கள் தான் கேமரா. இப்போ அப்படி ஆயிடுச்சு. செல்போன் இருக்கிற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாக்கெட்ல கேமரா வச்சு சுத்தி கிடக்குறான். அப்ப நாம வந்து அதை தியாகம் பண்ணணும். வேற வழி கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணாதான் பொது வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இப்போ நிறைய விஷயம் பேசணும். இதுல குறிப்பா முக்கியமா என்னன்னா, நிறைய கேள்விகள் வச்சுக்கிட்டே இருக்கிறது, விஜய் இன்னும் தெளிவா பேசப்படல, விஜயோட அடுத்த திட்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருக்கும். இதுக்கு இடையில தான் இந்த ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. இது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. குறிப்பா இப்போ இந்த தாவேகாவோட ஆதரவாளர்கள்னு சொல்லி பேசக்கூடியவங்க, பொறுப்புல இருக்கிறவங்கன்னு பேசக்கூடியவங்க, ஒரு முக்கியமான பொது விவாத மேடைகள் என்ன சொல்றாங்கன்னா, யாரு இயக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. பின்னாடி எந்த இயக்கிட்டு இருக்கிறது ஹெச் வினோத் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை கேட்கும் போது நமக்கு இதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சு இல்ல ஓபனாவே சொல்றேன், லயலா மணி தான் ஒரு பொது விவாத மேடைகள்ல நீங்க பாவம் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க போல இருக்கு உட்காந்து. இல்ல என்னன்னா, ஏன்னா உங்களுக்கு அதான் உண்மையில மன உறுதி வேணும். உங்களுக்கு ரொம்ப மன உறுதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பாக்குறேன், விஜயன் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்களும் பார்த்தாகணும், நானும் பார்த்தாகணும். தலை விஜயன் பாக்குறோம் நம்ம. ஏன்னா இவனுக்கு பண்ணக்கூடிய நீங்க என்ன கேள்விக்கு முடிக்க வரலன்னு நினைக்கிறேன். ஆமா, இது என்னன்னா இந்த விவாத மேடைகள்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேகாவை யாரு இயக்குறா, பின்னால இருந்து யாரு இயக்குறான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா வழக்கமா கட்சிகள் கிட்ட வைக்க வேண்டியதுதான். திமுகவை யார் இயக்குறா, அதிமுகவை யார் இயக்குறேன்னு கேட்கறது. அதுக்கு பதில் கட்சியை சார்ந்தவர்கள் தெளிவா சொல்லுவாங்க. ஒரு பொது விவாத மேடைகள்ல ஒரு எல்லா கட்சியும் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து லயோலா மணி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எங்களை வந்து ஹெச் வினோத் தான் இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா இது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதோட வந்து இன்னொரு அசர்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. அது நிறைய இருக்கு. நம்ம பேசினா பாவம், அவனை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் பேச வேண்டாம். நான் வந்து ஊடகங்கள்ல வந்து ஏன் நேர்காணல் கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க லயோலா மணிக்கிட்ட. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அந்த தம்பி எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறான். ஊடகங்கள்ல எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? உங்க தலைவர் ஊடகங்களை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு, பேசலாம் இல்லைன்னா ஏன் பேசணும்? எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? ஏதோ நாங்கள் மக்கள்கிட்ட டேரக்டா பேசிக்கிறோன்றான். மக்கள் தான் பத்திரிகைன்றது கூட அவனுக்கு புரிய வைக்க முடியாது. மக்களுடைய குரல் தான் பத்திரிகைகள் கேள்வியா வைக்கிறாங்க.
அது எந்த ஊடகமா? அப்ப நீ எதுக்கு வந்து ஊடகத்தை வந்து பேசுற? அந்த மக்கள் மன்றத்தை எதுக்கு வந்து பேசுற? முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அப்படிதான் ஓடிக்குது. அண்ணன் நக்கீரன் கோபால் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கவுண்டமணியோட வசனத்தை சொன்னாரு. என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்ற மாதிரி சொன்னாரு பாருங்க. அது பெரிய கவுண்டமணி பேசுறதை விட பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் சொன்ன பிறகுதான் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு வருது. பாருங்க, நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர, அது யாருக்கு பொருந்துன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு தான் பொருந்தும். முதல்ல ஒரு விஷயமா, நீங்களும் நிறைய பார்த்துருக்கீங்க, நானும் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஊடகங்களை போய் பேசுறவங்க எல்லாருமே முதல்ல இதை வந்து இதை கவனிக்கணும். இப்போ ஒரு ஐடி விங் இருக்கு, அது நிர்மல்குமாரே யாரோ இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த நபர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து அவரு இல்ல, தலைமறை ஆயிட்டாரு. அவர் தலைமறை ஆகும்போது இந்த இந்த ஆதரவாளர்களும் தலைமறை ஆயிட்டாங்க. ஆதரவாளர் பேசுறாங்களே இல்லையா? ஏன் தலைமறை கேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல, ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம போய் பேச முடியாது, அதனால யாருமே வந்து ஊடகத்தை சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இப்ப நான் சமீபத்துல நான் பாக்குறேன், அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யாராவது வந்து ஒரு 4 பேர் இருக்கணும். ஆனா அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அப்படி இருக்கிற நபர்கள் வந்து அங்க போய் பேசும்போது, நான் தான் வந்து தாவேகாவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர், நீங்க என்கிட்ட பேசணும். இப்போ லைலாமணி வந்து கொள்கை பரப்பு இணைச்சாளரா ஏதோ ஒரு பதவி நினைக்கிறேன், அது இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து மற்ற நபர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆதரவாளர்னு போறான். ஒன்லி இன்னும் ஒரு படி மேல போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சில மீடியால பேசும்போது ஆதரவாளர் கூட சொல்ல மாட்டாங்க, தாவேகாவின் அவங்க பேரை சொல்லிடுறாங்க. அதுல சில பேர் நான் வந்து சில பேர்ல பரவலா பாக்குறேன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொள்ள முடியாம திணறாங்க. இந்த கரூர் சம்பவமா இருக்கட்டும், அல்லது ஏதாவது வந்து பழைய வரலாறுகள் பேசுறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தெரியாம திணறாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனா வந்து கலைஞர் கைது செய்யும் போது ஓடிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் கேட்டா 11 வயசுன்னு சொல்லி கேள்விப்படுறேன். 2001 இது நடக்கும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 11 வயசுன்னு சொல்றாங்க. அட 21 வயசா கூட இருக்குங்க. நீங்க வந்து ஒரு வரலாறு நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். யாருமே ஓடிலாம் ஒளியவே இல்லை. அந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா மறுநாள் வந்து ஒரு பத்திரிகையாளர் பார்வையை நான் வைக்கிறேன் இந்த இடத்துல, மறுநாள் வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து ஒரு குற்ற உணர்வோடு இருந்தாங்க. ஏன்னா பொதுமக்களே வந்து ஏங்க இவ்வளவு வயசான நபரை போயிட்டு நடுராத்திரில போய் கைது செய்து ஏங்க இப்படி பண்றாங்க, அந்த அலறல் சத்தம் இருக்கு இல்லையா, கலைஞருடைய அந்த அலறல் சத்தம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஃபேப்ரிகேட் பண்ணலாம் சொன்னாங்க. ஆனாலும் அது வந்து பெரிய அளவுல எல்லா ஊடகங்களையும் ரீச் ஆச்சு. அதுவும் இன்னைக்கு இணையம் இல்ல, இணையம் வந்து அதான் நான் சொன்னேன், அந்த வலையொலி இல்லாத ஒரு காலகட்டம் அது. அப்போ வந்து பார்த்தா பரவலா பேசப்படுது, யாருமே ஓடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா எதிர்த்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சென்ட்ரல்ல இருக்கிற வந்து லா மினிஸ்டர் அருண்ஜேட்லி வந்து இவங்களை வார்ன் பண்ணாரு ஸ்டேட்டை. வந்து இவங்களை வந்து கலைஞரை வந்து ரிலீஸ் பண்றதுக்காக முதலமைச்சருக்கு போன் போடும்போது முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருடைய போன், அதாவது பிரைம் மினிஸ்டர் போன் உட்பட யாருடைய போனுமே வந்து அட்டன் பண்ணலன்ற ஒரு தகவல் இருக்கு. அவ்வளவு வந்து கலைஞருக்கு வந்து ஆதரவா இருந்தாங்க, யாருமே ஓடவே இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அப்போ வந்து பெங்களூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மறுநாளே வந்து சரண்டர் ஆகுறாங்க. இவங்கள மாதிரி ஒரு மாசம் ஓடி போயிடல. அதுக்கப்புறம் டிஆர் பாலு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வாகனம் அவங்க வந்து அந்த கேட்டை பூட்டிடுறாங்க, கலைஞர் உள்ள கைது பண்றாங்க, கேட்டை பூட்டிடுறாங்க. அப்ப அங்க வந்து என்ன சொல்றா, டிஆர் பாலு வந்து என்ன சொல்றேன்னா அந்த அந்த கேட்டை இடிங்கன்றார். வாகனத்துல வந்து இவங்க முரசொலிமாறன் குடும்பம் வராங்க, அந்த ஜீப்பை இடிங்கன்றார். நான் சென்ட்ரல் மினிஸ்டர், நான் சொல்றேன் இடிங்கன்றார். பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணாரு முரசொலிமாறன். அந்த விசுவாசத்தை பார்க்கணும். கலைஞர் வந்து என் மனசாட்சி மாறன்னு சொன்னார்ல, உண்மையிலேயே மாறனுடைய வந்து மாறன் அவர்களுடைய வந்து அந்த விசுவாசத்தை நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு விசுவாசமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸை வந்து எதிர்த்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அவர் அப்படியே குண்டு கட்ட தூக்குறாங்க. யாருமே ஓடிலாம் ஒளியவே இல்லை. வரலாறே தெரியாம இப்படி பேசுறீங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து நீயே வந்து 11 வயசு, இப்ப இவனுங்கெல்லாம் பிறந்தே இருக்க மாட்டானுங்க. அப்ப வந்து இவனுக்கு எப்படி தெரியும் அந்த வரலாறு? லைலாமணிக்கு என்ன தெரியும்? அதுக்கு எப்படி அவன் எதிர்கொள்ள முடியும்? நடந்த சம்பவத்தை இன்ச் பை இன்ச்சா வந்து என்னால சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை கேட்டுட்டு சிரிக்கிறதா என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப தப்பா ஆதவ அர்ஜுனா பேசுனதே மிக மிக தப்பான விஷயம் கேட்டீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, ஒரு பத்திரிகையாளர் வந்து அடிப்பண்ண சொல்லி சொல்றது ஒண்ணு, சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க அப்பாவை கைது பண்ணும்போது ஓடிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னது. இது மிகப்பெரிய அளவுல வந்து எஸ்ஏசியே வந்து ஒரு ஷாக் ஆயிட்டாராம். என்னப்பா இப்படி பேசுறீங்க, நீங்க என்னதான் பண்ண போறீங்க? கேட்டது யாரு? என் மகனை நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்திருக்காரு. சத்தியமான உண்மைமா இது?
என்னதான் பண்ண போறீங்க? ஏன்னா குடும்ப நட்பு இன்னைக்கும் இருக்கு ஆமா. எஸ்எஸ்சிக்கு. ம். அந்த குடும்ப விசுவாசம்ன்றது இன்னைக்கு ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து நீங்க மேடையில இவ்வளோ மக்கள்கிட்ட பேசுறீங்க. அதை தாண்டி அது விவாத பொருளாகுது. அதுக்கு யாராவது கவுண்டர் கொடுக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பல பேர் எப்படி பேசுறான்னு கேட்டீங்கன்னா, ஆதரவாளர்ன்ற பேர்ல போய் பேசுறாமா. ம். ஒருத்தன் பேசுறான், நீங்க வந்து பாத்துங்க, அவங்கெல்லாம் சொல்லி நம்ம வெளிச்சம் கொடுக்க வேண்டாம். அவன் என்ன சொல்றான், ஒரு மாலை முரசுன்னு ஒரு ஊடகம், ம். எல்லாமே பழம்பெருமையான ஊடகங்கள் தான். ம். அதுல போய் என்ன கேட்டா, எங்களுக்கு யாருக்குமே மண்டபமே தரவே இல்லை, ம். கரூர்ல எங்களுக்கு மண்டபமே தரவே இல்லை, ம். அழுத்தம் இருந்தது கேட்டான். அவர் கேட்கிறாரு, யாருடைய அழுத்தம்? அழுத்தம்னா அழுத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு மண்டபம் யாருமே, ஏன் சென்னையில கூட எங்களுக்கு யாரும் மண்டபமே தரவே இல்லை. ம். அதுக்கு வந்து அவருக்கு எதிர்கேள்வி போடுறாரு. அதுக்கு ஏன் நீங்களே எனக்கு மண்டபம் வாங்கி கொடுங்க அவர் கேட்கிறாரு நெறியாளர். ம். நான் மண்டபம் வாங்கி தரணுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ம். இன்னொரு ஊடகத்துல வந்து போய் பேசும்போது, அங்க போய் பேசும்போது கேட்டா, என்னங்க உங்க ஆதவர்ஜுனா வந்து இப்படி பேசுறாருங்க. ம். ஆமா பேசுறாருல, அவர் மேல வழக்கு போடுங்க. நான் போடணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ம். ஆமா சார், நீங்க தானே சொல்றீங்க, அவர் பேசினா வழக்கு போடுங்க. ம். சோ ஒரு அந்த என்ன பேசிக் சொல்றாங்க, புரிதல் கூட இல்ல. புரிதல் இல்லம்மா, அடிப்படை புரிதல் இல்ல. ஒரு பக்குவப்பட்ட வந்து ஒரு 4 பேர் போய் ஊடகத்துல போய் நீங்க பேசினாலும், ஆனா போற ஆளுங்களாம் அடி வாங்கின்னு வரானுங்கம்மா. ம். ஒரு சேனலையும் போய் உட்காந்து நீங்க வாங்குறது இருக்கு பாருங்க. சாதாரண வந்து அன்றன்றைய தினத்துல அப்டேட் ஆனால் கூட வந்து பேச முடியுமா? ம். பேசவே தெரியாதவங்க எல்லாம் அனுப்பி, ஏன்னா இவங்க போனா அடி விழுன்னு தெரியும். யாரு இப்போ வந்து இவங்கன்னா அப்படியே 24 மணி நேரம் புடுங்குறாங்களா? நான் கேட்கிறேன். அந்த ராஜமோகன், ம். இன்னும் சில பேர் இருக்கிறாங்கல்ல, ஆமா. நீங்க போங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வந்து இப்போ நிலவுங்க. இப்போ ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறாரு, ம். செந்தில் வேல் இருக்கிறாரு. ம். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டஃப் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள சமாளிக்கணும்னு சொன்னா, அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இணையான ஒரு மனிதர் வேணும்ல, பேசக்கூடிய அளவுக்கு. ம். எல்லாமே அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுத்து பேசுற முறையில வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரப்பிஷா பேசுறத நான் பார்க்குறேன். ம். கரடு முரடா வந்து பேசுறானுங்க. ம். வரலாறும் தெரியல, நிகழ்காலமும் தெரியல, என்ன சொல்லணும்னு புரியல, ம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் போய் பேசுறாரு, என்ன சொல்றாரு கேட்டா வந்து இன்னும் வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கலன்னு பேசுறாரு. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி களம், அரசியல் களமே களமே தெரியாத நபர்களை வச்சுட்டு ரொம்ப வந்து தான் தோன்றி கூட்டங்களை வச்சுட்டு இப்பதான் எனக்கே புரியுது. இந்த தற்கொலைன்னு முதல்ல யார் சொன்னாங்கன்னு தெரியல, நான் சொல்லல அதை. அதுதான் இப்போ வந்து ப்ரூவ் ஆயிட்டு வருது. ஓகே. உண்மையே தற்கொலையா தான் பேசிட்டு வராங்க. ம். இன்னும் ட்ரைனிங்கே இல்லாம நீங்க பொது மேடையிலலாம் நீங்க பேசும்போது இப்படி தப்பா பேசினா கல்லு வருமே. ம். ஒரு வரலாறு வந்து அதுதான் இங்க பிரச்சனை. கோளாறு எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. தலைமையில இருந்தே கோளாறு. இப்போ அருள்ராஜ் பேசினாருமா, ம். நம்ம வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து இயல்பா கடந்து போலாம். அவர் வந்து டெக்னிக்கலான விஷயம், இந்த போஸ்டிங் பண்ண ஒரு விஷயத்த பேசினாரு. ம். அது வந்து ஒரு நிதானமான பேச்சா இருந்து, உணர்ச்சி வசப்படாத பேச்சா இருந்து. ம். மீதி இந்த உணர்ச்சி வசப்படுறவங்க அத்தனை பேர் இந்த ஆதவர்ஜுனா உட்பட நான் பாக்குறேன். ம். நீங்க உணர்ச்சி வசப்படாம கூட குதர்க்கமா பேசலாம். இப்போ வந்து விஜய் பேசுற ஒரு பேச்சு வந்து கண்டிக்க தகுந்தது. ம். இந்த ஒரு நபர் கமிஷன்ல குட்டு வச்சது உச்சநீதிமன்றம் சொன்னா தப்பு. அது அந்த வார்த்தை குட்டுன்னு சொல்லி பேசக்கூடாது. ம். அது அந்த ஒரு நபர் கமிஷன் செல்லத்தக்கதல்னு சொல்லி வந்து அறிவிச்சிட்டாங்க. அது முதல்வருக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க பேசலாம். ஆனால் எல்லாருமே எமோஷனலா வந்து ஒரு பேச்சை பேசுறீங்களா? எதுக்குடா எமோஷனல் ஆவறீங்கன்னு எனக்கும் தெரியல. சரி, அப்படியாவது உங்க சைடுல ஏதாவது நியாயம் இருந்தா பரவாயில்ல. தொண்டர்களுக்கு அந்த எமோஷனல கடத்தணும். இல்லம்மா, நீங்க தொண்டர்ல நீங்க தான் தப்பா வழிநடத்துறீங்க தொண்டர்ல. ஓகே. நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா அங்க தொண்டர்ல இப்படி டிபேட் பண்ணுவாங்க போயிட்டு. இன்னும் வந்து தருதலை தானே இருப்பா. நீங்க ஆதவர்ஜுனா வந்து தேர்தல் கள பொதுச் செயலரோ ஏதோ ஒண்ணு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர், அங்க வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒருமையிலையும் அடாவுடன் இப்படி பேசும்போது எனக்கு தெரிஞ்ச லயலாமணிலாம் ஒன்றும் பெரிய இல்லை. இவங்கெல்லாம் யாரு தெரியுமாம்மா உங்களுக்கு? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய சொன்னா, இவங்கெல்லாம் யாருன்னா மாட்டுக்காக போய் வக்காலத்து வாங்கின பசங்க இவனுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் யாரையும் கேவலப்படுத்தல. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது நாமளும் ஒரு ஆளுன்னு காட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் போனான். போனது 100 பேர். முழுக்க முழுக்க ஐடி ஸ்டூடெண்ட் தான் வந்து அதை அந்த ஆர்கனைஸ் பண்ணதே. பண்ணவன் எவனோ மிகப்பெரிய கூட்டத்தை. அந்த கூட்டத்துல நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சானுங்கன்னா, ஆளுக்கு ஒரு 50 பேரை கூட்டிட்டு போனான்னு பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை சார்ந்த பசங்க தான் இவனுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சியா மாத்திட்டானுங்க அதை. இப்போ ஒரு 100 பேர் நீங்க கூட்டு போறீங்க, ஏரியால இருந்து கூட்டு போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓ, இந்த 100 பேர் நம்மளை நம்பி வந்திருக்கானா, இந்த 100 பேரை நம்ம அப்படியே வந்து ஒரு கட்சியா மாத்திக்கலாம் சொல்லிதான்
ஒரு பேரை வச்சு ஒரு இயக்கம் கட்சின்னு மாத்திக்கிட்டாங்க. அப்படிதான் இந்த லயலமணி, இந்த காமேஷ், இன்னும் இருக்கிற சில நபர்கள் பேசுறாங்க இல்லையா, அப்படி உருவான தம்பிங்க தான். இதுல நீங்க வந்து இவங்கெல்லாம் யாரு, திடீர்னு எப்படி வந்தாங்க? இப்போ திடீர்னு ஒருத்தர் வலதுசாரி அமைப்புல வந்து நான் தான், இப்போ நீங்க விசிக எடுத்துங்க, மதிமுக எடுத்துங்க, நாம் தமிழர் எடுத்துங்க, அந்த கட்சியோட அடையாளமா அவங்க வந்து பார்க்கப்படுவாங்க. அவங்க தான் அங்க டிபேட்டுக்கு போக முடியும். ஆமா, நிச்சயமா. நல்லா தெரியும், அறிமுகமான நபர். ஆனா இப்ப பாருங்களேன், நீங்க வந்து தாவேக்களை பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என்ன அடையாளத்தோட போறோம் பாருங்களேன், தாவேக்கா ஆதரவாளர். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இணையத்துல இந்த ஊடகம், இந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு யூடியூப்ல போயிட்டு இருக்கேன்னா நான் தாவேக்காக்கு ஆதரவா நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அவங்கள அலோவ் பண்றாங்க. அப்போ இங்க எங்க கோளாறு கேட்டீங்கன்னா தலைமை தான் முடிவு பண்ணும். ஒரு ஊடகத்துல வந்து ஒரு பொறுப்பு, இப்ப ஆதரவாளர்ன்ற பேர்ல எல்லாரும் இறங்கிட்டான். அவன் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து ஆதரவா பேசுறனால விஜய்க்கு எதிராக பேசுறவன் வந்திருக்கானு கூட நம்ம புரிஞ்சுக்க முடியல. அப்படிதான் இருக்கு. ஏன்னா ரப்பிஷா பேசுறான். அப்ப இது யாரு கவனிக்கணும்? இருக்கிற ஐடி விங் கவனிக்கணும், அதுல இருக்கிற வியூக அமைப்பாளர்கள் இவங்க தான் வந்து கவனிக்கணும். இவங்கெல்லாம் யாருயா இவன் நமக்காக பேசுறன்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஈசல் மாதிரி வந்து ஊடகங்களை வந்து யூடியூப்ல தொடங்கிட்டாங்க. அவன் என்ன செய்யறான்னு கேட்டா நான் விஜய்க்கு ஆதரவா வந்து யூடியூப் நடத்தணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வந்து பதிவு பண்றாங்க. யாரை என்ன பேசணும்னு கேட்டா யூடியூப்ல வந்து ஈசல் மாதிரி வந்து தொடங்கி, ஏன்னா அவன் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டாரு, தலைவரை சொல்றாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வாங்கன்ட்டாரு. அவன் பார்த்தா ஆளாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடை மாதிரி ஓபன் பண்ணி எக்க தப்பா பேசிட்டு இருக்கிறான். தப்பு தப்பான கருத்துக்கள், இல்ல அசிங்கமா பேசுறது, வன்முறையை பேசுறது, எந்த கட்சியுமே நீங்க பாத்தீங்கன்னா அதை உடனே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா ஒருத்தர் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த கட்சியில் இருக்குன்னா இவர் வந்து எங்க கட்சிக்கு அடையாளம் இல்லாதவங்க, இவர் பேசுற கருத்தை எங்க கட்சி கருத்தா எடுத்துக்காதீங்க கூட ஒரு அறிக்கை விடலாம். இப்ப எதையுமே செய்யறது இல்ல தாவேக்கலை. ஆளாளுக்கு போய் வந்து நான் சரி கேட்டா இவங்களே தப்பு. இப்ப முதல் தலையே தப்பு பண்ணும்போது அங்க இருக்க தலை நான் சொல்றது கேட்டா முதல் கட்ட நிர்வாகிகளே வந்து மேடையிலேயே பேசும்போது அவதூறா வந்து அடாவடியா பேசும்போது அடுத்த கட்ட இருக்கிற நபர்கள் வந்து ஆதரவாளர் பேர்ல போய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே போய் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல போய் உட்காந்துட்டு தப்பு தப்பா பேசுறாங்க. அப்ப கட்டுப்பாடற்ற குற்றம் தெரிய வருது இல்ல, கட்டுப்படுத்த முடியல. இப்ப இறுதி கேள்வியா ஒரு கேள்வி வைக்கிறேன். ரொம்ப முக்கியமா இப்போ இந்த ஹெச் வினோத் பத்தி தான் நான் கடைசியா ஒரு கேள்வியும் கேட்டேன் லயலாமணி சொன்னதை வச்சு. ஏன் இந்த ஹெச் வினோத் வச்சு கேட்கிறேன் அப்படின்னா, இப்போ தொடர்ச்சியா இப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் மாதிரியான நாட்கள் இல்ல நீங்களோ இந்த வந்து ஜனநாயகன் படத்துக்காக நடந்த ஷூட்டிங்னு இப்ப சொல்லும் போது இல்லைங்க இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்ல, இப்படி நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் தரப்புல இருந்தோ ஒரு இயக்குனர் தரப்புல இருந்தோ ஒரு சின்ன அறிக்கை கூட வரல, ஒரு சின்ன ட்வீட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு வரல. அப்படி இருக்கும்போது இந்த அமைதியா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய விஷயத்த அப்படி பண்றாங்களே, இப்போ ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகும் போது இப்படியான சீன்ஸ் உள்ள இருந்தா இது என்னவா மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் நெருக்கடியில இருக்கிறாங்க. இப்போ உடனடியா வந்து கிளைமேக்ஸை மாற்றணும், காட்சிகளை மாற்றணும், எல்லாத்தையுமே உள்ள இருக்கிற கதாபாத்திரம் எல்லாத்தையும் மாற்றணும், நீங்க படத்தையே மாற்றணும். பிளான் பண்ண படத்தை டோட்டலா மாத்த வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் இப்போ எடுத்தாச்சு முடிச்சாச்சு. இப்ப புதுசா ஒரு வந்து நீங்க வந்து ஒரு 3 மணி நேரம் ஃபுட்டேஜுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்க வந்து எடுத்திருந்தாலும் சரி, 6 மணி நேரம் எடுத்தா கூட நீங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நீங்க கட் பண்ணாலே கதையிலேயே நீங்க மாற்றக்கூடிய சூழல் வருது. ஏன்னா இவங்க டிசைன் பண்ணதே முதல்ல வந்து ஒரு அரசியல் படமா டிசைன் பண்ணாங்க. ஒரு கமர்ஷியல் படமா, இது ஒரு மசாலா படமா கிடையாது. முழுக்க முழுக்க அரசியல் நெடி உள்ள வந்து இப்போ விஜய் வந்து ஒரு தத்துவங்களை பேசுறாரு ஒரு காட்சினா அதை வந்து எடிட் பண்ணிடல. ஆனா அந்த தத்துவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த கேரக்டர் வந்து ஒரு அரசியல்வாதியோட கேரக்டரா இருக்குன்னு வச்சுங்க, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க உள்ள ஜனநாயகங்கள்ல என்ன நடந்தது சில விஷயம் எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன், அது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கேரக்டர் வந்து நிஜ கேரக்டர் நீங்க அங்க வந்து வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ அது வெளியிட்டா சிக்கலாகும். நீங்க படம் வந்ததுமே நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த 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 நபர் யாருன்றது புரியுமா. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா உடனே அதை வந்து மாத்தணும், அந்த கேரக்டரை மாத்தணும். அந்த கேரக்டர் மாத்தணும், அந்த காட்சியை மாத்தணும். அந்த காட்சியை மாத்தும் போது கதையை மாத்தணும், ஸ்கிரீன் பிளே மாத்தணும், திரைக்கதையை மாத்தணும். அப்ப திரைக்கதை மாத்தும் போது நான் கேட்டீங்கன்னா கதையில இருந்தா தான் திரைக்கதை கொண்டு வர முடியும். கதை இது, திரைக்கதையை வடிவமைக்கும் போது எப்படி மாறுது பாருங்க. சோ காட்சியில இருந்து மாறுது, காட்சி மாறுது, கதாபாத்திரம் மாறுது, கதாபாத்திரம் வந்து திரைக்கதை மாறுது, திரைக்கதை வந்து கதையை மாறுது. அப்போ மதிமுகத்துலதான் இத என்னால சொல்ல முடியுது. அதுக்கான வாய்ப்பும் கிடைச்சு, ஏன்னா வேற யாரும் கேட்கல.
ரொம்ப டீப்பா கேட்கல, நீங்க கேட்டதுனால சொல்றேன். நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. நீங்க கதையில இருந்து நீங்க வருவீங்க இல்லையா, இப்படி இருந்து போங்க. ஒரு காட்சியை நீங்க மாத்துறீங்க, அந்த காட்சியை மாற்றும் போது வந்து கேட்டா அந்த கதாபாத்திரத்தை மாற்ற வேண்டிய கட்டாயம் வருது. காரணம் கேட்டா அது வந்து நிஜ கதாபாத்திரத்தை பிரதிபலிக்குது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே வந்து வசனங்கள் ஒரு பக்கம் விடுங்க, வசனங்கள் என்ன வருது நீங்க புரிஞ்சுப்பீங்க. வரக்கூடிய கதாபாத்திரம் என்ன பேசும், இவர் என்ன பேசுறது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸ்கிரீன் பிளேவை மாத்தணும். ஸ்கிரீன் பிளே மாத்தினா கதையை மாத்தணும். இப்ப அதெல்லாம் பண்ண முடியுமா? படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் காட்சிகளை வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா தூக்கிடணும், வேற வழி கிடையாது. அப்போ தூக்கிட்டு புதுசா வந்து என்ன செய்ய முடியும், புதுசா காட்சி அமைக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சிஜி இருக்கவே இருக்கு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சிஜில சில வந்து காட்சிகளை கொண்டு வராங்க. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல என்ன இந்த வினோத் வந்து என்ன பேச முடியும்? வினோத் வந்து உண்மையா வந்து பேசணும்னா இந்த பக்கம் பேசினா விஜய்க்கு வந்து எதிராக போயிடும். நான் கேட்கிறேன், இப்ப வினோத் தானே உள்ள இருந்தாருன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. வினோத் ஏதாவது வந்து பேசலாம் இப்ப உங்கள்ட்ட? எந்த ஊடகத்தை உங்ககிட்ட நான் சொல்ல, ஊடகத்துல ஏதாவது ஒரு ஊடகத்துல வந்து ஆமா இல்லன்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல சொல்லல. நாம தான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் தொழில், அவங்கள கூப்பிட்டாங்க என்னன்னா இப்படிலாம் நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. இதெல்லாம் சில நேரத்துல உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்ல போய் வந்து ஒரு ஷூட் பண்றாங்கம்மா, மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் மாதிரி வந்து ஒரு ஸ்டுடியோலயே அமைக்க முடியும். நீங்க படத்துல நீங்க வந்து பயணிச்சுன்னா தெரியும் ஷூட்டிங் அப்போ. ஆனால் நிஜமாவே மார்க்கெட்ல போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு நிஜமாவே. இப்ப நீங்க விடுதலை படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விடுதலை படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியும் வந்து இவரை சேஸ் பண்ணி பிடிப்பார் பாத்தீங்களா, விஜய் சேதுபதியா, விடுதலை 1ல. அது வந்து பாத்தீங்கன்னா பல கேமராக்கள் வந்து செட் பண்ணி, செட்டிங்கே கிடையாது, அது நிஜ அதாவது இடமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்மையா நிஜமான இடம் அது. அங்க வந்து செட்டிங் கிடையாது. அப்போ அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா வந்து படத்துல வந்து எடுத்த காட்சிகள் அவ்வளவு நல்லா இருக்கும். அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க செட்டு போட்டு எடுக்கவே இல்லை. இவங்க ஒரு பிளான் பண்றாங்கன்னு கேட்டா இந்த காட்சி செட்டு போட்டு எடுக்க முடியாது. அதனால நான் சொல்றேன் 5000 பேர் கூட்ட முடியும், 27,000 பேர் கூட்டத்தை காட்ட முடியுமா இவ்வளவு பிரம்மாண்டத்தை? அந்த காட்சி ஒருவேளை வந்து படத்துல வந்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு அலையா உருவாகி இருக்கும். அதுதான் அவங்க பிளான். உண்மையிலேயே அந்த காட்சி வந்திருந்ததுன்னா இப்ப அந்த காட்சி இவங்க எப்படி கொண்டு வரணும்னு கேட்டா அது வீணாக்கிறவனா, நம்ம அதை அப்படியே வந்து கிராபிக்ஸை கொண்டு வருவோம், சிஜி மூலமா கொண்டு வர சொல்லுதான் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஜனநாயகன் படத்துல அந்த காட்சி இருக்கு. அந்த காட்சி வந்து சிஜில கொண்டு வராங்க. இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ இந்த ஒரே ஒரு காட்சி காட்ட வந்தது இல்லையா இந்த பாடல்ல, இப்போ அது வந்து பெரிய அளவுல எதிர்ப்பாயிட்டு இருக்கு. அது வந்து அரசியல் ரீதியா இவருக்கு பின்னாடி செட்பேக் ஆயிடுமோன்னு ஃபீல் பண்றாங்க. இப்போ அதுக்கு ஒரு மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா இந்த ஒரு காட்சி, இந்த பாடல்ல வந்த ஒரு காட்சி காட்டும் போதே வந்து பெரிய அளவுல அப்போ வந்து படத்துக்காக எங்களெல்லாம் பலியாக்கிட்டாரா? இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, இப்ப நாங்களாம் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல, நாங்க எந்த அரசியல் கட்சி கிடையாது. ஒரு என்ன சொல்லப்போனா ஒரு பத்திரிகையாளரா எங்களோட பார்வை இருக்கு. அப்ப நான் வந்து அதை வந்து பேசுவேன்ல, பாருங்க இதுதாங்க. ஏன்னா நான் தான் முதல்ல சொன்னதே, இந்த ஜனநாயகன் படத்துல வந்து காட்சி ஆக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, விக்ரவாண்டில இருந்தே வந்து காட்சி ஆக்குறாங்க. அப்ப அது பெரிய பேசும் பொருளா ஆக்கலாமா யாருமே? இப்ப கூட நான் வந்து நக்கீரன் கோபால் கடந்து போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த விஷயத்த கடந்து போயிருந்தாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது, யாரும் பேச மாட்டாங்க. என்ன பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மரணத்துக்கு பிறகுதான் வந்து இந்த குரல் வந்து வலுவாகுது. ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்க்கு இந்த அடுத்த இந்த பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் இந்த வாகனத்தை வந்து அவ்வளவு வந்து ரொம்ப ஃபேன்சியா ஆக்கினாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த வாகனத்தை பார்த்தாலே தெரியும், அவ்வளவு ஃபேன்சியா வந்து ஆக்குனது. அந்த வாகனம் பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா பெரும் கூட்டம் ஒரு பின்னாடியே திரண்டு வரா மாதிரி. இன்னும் அதுல வந்து டெக்னீஷியன் உள்ள நுழைஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ பண்ணக்கூடிய அதாவது இந்த விஷுவல் மேக்கர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் போனாங்க எப்படி ஆக்குவாங்கன்னு பாருங்க. அப்போ இது வந்து கேட்டீங்கன்னா இயற்கையா வந்து இருக்கிற கூட்டத்தை வந்து செயற்கையான கூட்டத்தை கூட்ட முடியாது. அதனால அந்த கூட்டத்தை வந்து பயன்படுத்த நினைச்சாங்க, அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு காட்சி நீங்க சிஜில காட்டுறது கூட பாத்தீங்கன்னா வந்து பேசப்படுது. இப்ப நாளைக்கு வந்து படம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நிஜ காட்சிகள். இதுக்காகத்தான் வந்து 41 பேரை பலி கொடுத்தாரு விஜய். முழுக்க முழுக்க சினிமா வியாபாரத்துக்காக, அரசியல் சுய ஆதாயத்துக்காக இதை விஜய் பண்ணாரு சொல்லி இது வந்து பெரிய பேசும் பொருள் ஆகும், ஆக்குவோம். உறுதிட்டு சொல்றது சேகுவாரா. ஏன்னா இந்த ஒரு காட்சி வந்து நீங்க பாத்தி, இதுதான் வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நக்கீரன் கோபால் நீங்க தொட்டுட்டீங்க,
என்ன அவர் சொல்றது எல்லாமே சத்திய வாக்கு. இந்த விஷயத்துல நான் சொல்லுவோமா, அவர் சொல்றது அத்தனையும் சத்திய வாக்கு. நீங்க வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடாவுடான்னு சொல்லி நீங்க தொட்டுட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் வேகமா இருக்கு. இப்போ நாங்க ஒவ்வொரு காட்சியும் நாங்க பார்க்குறோம். இன்னும் வர தகவல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ நாங்க வந்து இதை சொல்றதுனால நான் 200 ரூபா ஊப்பி நான் திமுகவுக்கு ஆதரவா பேச கிடையாது. நாங்க அந்த மக்களுக்கு ஆதரவா பேசுறோம். அந்த 41 பேர் இறந்த மக்களுக்கு ஆதரவா நான் பேசுறோம். இன்னும் பல காட்சிகள் இருக்கு. ஏன் இந்த போட்டோக்கள் நான் தான் கொடுத்தேன். இந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட அந்த போட்டோக்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட போட்டோக்கள் இருக்கு. நிர்மூலமாக்கிடுவோம். எச்சரிக்கையா இருக்கணும். யாரை பேசுறீங்கன்றது பார்த்து பேசுங்க. நான் வந்து இவங்க டிஎன்ஏ தெரியும், அவங்க டிஎன்ஏ தெரியும் அப்படின்னு பேசுறதே அநாகரிகம். முதல்ல ஒரு இடத்துல இருந்திருக்கிறீங்க, அங்க விசுவாசமா நீங்க இருந்திருக்கணும். என்னைக்குமே அந்த விசுவாசத்தை தொலைக்க கூடாது. ஒருவேளை சாப்பிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த விசுவாசத்தை விட்டுட்டு நீங்க அரசியல் எதிரெதிராக களமாடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தனிப்பட்ட ஒரு வன்மத்தோட போறீங்க. அதுதான் ஜானுக்கும் பிடிக்கல, எஸ்எஸ்சிக்கும் பிடிக்கல. ஏன் விஜய்க்கே இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நெருடலா இருக்கு. என்னங்க இவன் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறான், நம்ம வந்து தேவையில்லாம மேலும் மேலும் பகைமையாக்குனீங்கன்னா சும்மாலாம் விட்டுட்டு வேடிக்கை மாட்டேன். நீங்க 41 பேரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்ச கும்பல். நான் சொல்றேன், நீங்க பதிவு பண்ணுங்க. 41 பேர் செத்ததுக்கு காரணம் விஜய். அப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை எளிதா வந்து நாங்க கடந்து போயிடணும். நீங்க பழிப்பாவம் செய்த அத்தனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொருத்தர் மேல மறைமாற்றம் செய்யலாம் பாப்பீங்களா? நீங்க இதை அனுமதிக்க முடியாது இல்ல. அதனால நான் இப்போ ஒவ்வொரு உண்மையா வெளியே வந்துட்டே இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இது ஜனநாயகன் கிடையாது, பிணநாயகன். புரியுது. நிறைய விஷயம் பேசணும். இன்னும் இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்திருக்கு. அடுத்தடுத்து என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுல என்னென்ன காட்சிகள் வரப்போகுது, இது இந்த சம்பவத்தோட எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்றதெல்லாம் ஒரு பெரிய பதட்டத்தை தான் ஏற்படுத்துது. தொடர்ச்சியா பேசுவோம் வரக்கூடிய நாட்கள்ல. உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.